ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 2 பிஹெச்கே பிளான் வந்து வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டில் நார்த் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு லேண்டு வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது, ஆனால் நார்த் ஃபேஸிங்கில் தான் வந்து நம்ம மெயின் டோர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து 35 அடி இருக்குது, இந்த சைடு வந்து 40 அடி இருக்குது. ஸோ 35க்கு 40 அப்படிங்கிற சைட் இருக்குது, அந்த சைட்டில் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பில்டிங்கோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து 30 அடியாகவும் இந்த சைடு வந்து 35 அடியாகவும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையும் செட் பேக் டிஸ்டன்ஸ், சைடு பேக் டிஸ்டன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு ரோட் ஃபேஸிங் வந்து இங்கே இருக்குது. இந்த ரோட் ஃபேஸிங் தான் வந்து நமக்கு வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கார் பார்க்கிங் வேணும் அப்படின்னு கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட். ஸோ கார் பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேருந்து இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பேசேஜ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த பேசேஜ்லேருந்து தான் வந்து நம்ம மெயின் டோர் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து மெயின் டோர் கொடுத்துருக்கோம். ஸோ மெயின் டோர் வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால்லேருந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து சின்ன ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோர் வச்சு இங்கே வந்து ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சு இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து நம்ம சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ இது வந்து சவுத்து, இது வந்து வெஸ்ட்டு. ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து நம்ம கிச்சன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த ஹால்லேருந்தே வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்க்கிங்லேருந்தே வந்து ஒரு ஸ்டேர்கேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மாடிக்கு போகிறக்கு இது டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் கிடையாது, அதனால் வந்து வெளியிலேயே வந்து ஸ்டேர்கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து 12 அடிக்கு 17 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பார்க்கிங் கொடுத்துருக்கோம். கார் பார்க்கிங் வந்து வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து லிவிங்கு, அதாவது ஹாலோட டைமென்ஷன் வந்து 16 அடிக்கு 13 அடி 6 இன்ச் அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது கிச்சனோட டைமென்ஷன் வந்து 11 அடிக்கு 8 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது செகண்டரி பெட்ரூமு 11 அடிக்கு 8 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் வந்து 11 அடிக்கு 14 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்துல காமன் டாய்லெட் இருக்குது. ஸோ காமன் டாய்லெட் வந்து 4 அடிக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது அட்டாச்சு டாய்லெட் வந்து 8 அடிக்கு 4 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோவும் ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். கிச்சனுக்கு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும், அடுத்தது பெட்ரூமுக்கு செகண்டரி பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோவும் வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து அட்டாச்சு டாய்லெட்டுக்கு வந்து வெஸ்ட் சைடில் ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து ஒரு 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டில் நார்த் ஃபேஸிங்கில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.